ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 6வது தசகம் 10வது ஸ்லோகம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஈத்ரிக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் ஈத்ரிக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான் வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான் ஈத்ரிக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு ஈத்ரிக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான் தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வாதாலயாதிப குருவாயூரின் தலைவனே, ஈத்ரிக் ஜகன்மய வபுகு தவ அனைத்து உலகங்களின் உருவாக உள்ள தங்களது சரீரம், கர்மபாஜாம் சம்சாரிகள், கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு கர்மாவசான சமயே அவர்களின் கர்மங்கள் முடிவில் ஸ்மரணீயமாகு ஸ்மரிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். தஸ்ய அந்தராத்ம வபுஷே அதன் அந்தராத்மஸ்வரூபியாக உள்ள விமலாத்மனே சுத்தசத்துவ மூர்த்தியானவரே நமோஸ்து தங்களை நமஸ்கரிக்கிறேன். நிருந்தி ரோகான் நோய்களை போக்கி அருள வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஈத்ரிக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விமலாத்மனே தே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான். ஹே வாதாலயாதிப, இப்படிப்பட்ட அனைத்து உலகங்களின் உருவாக உள்ள தங்களது சரீரம் சம்சாரிகள், அதாவது கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு வைதிக கர்மாவை முடிக்கும்போது, அதாவது ஒரு பூஜை அல்லது ஒரு யஜ்ஞத்தை முடிக்கும்போது, அந்த சமயங்களிலும் ஒரு சாதகராக இருந்தால் அவர் மோட்சத்தை விரும்பும் போதும், அல்லது எல்லாருக்குமே அவர்களது மரண காலத்தில் இறுதி வரும் சமயத்திலும் ஸ்மரிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதன் அந்தராத்மஸ்வரூபியாக உள்ளவரே, சுத்தசத்துவ மூர்த்தியானவரே, தங்களுக்கு நமஸ்காரம். அதாவது அந்த விராட் புருஷ வடிவத்துக்கு அந்தராத்மாவாக உள்ளவரே, சுத்த சத்துவ மூர்த்தியாக எந்த தோஷமும் இல்லாதவராக இருப்பவரே என்று சொல்லி பட்டதிரிகள் தாங்களே எங்களுடைய நோய்களை போக்க வேண்டும் என்று மீண்டும் கூறி பிரார்த்தனை செய்து இந்த தசகத்தை முடிக்கிறார். இந்த விராட் புருஷ வர்ணனையை கேட்கும்போது நமக்கு பிரமிப்பும் உண்டாகும், குழப்பமும் உண்டாகும். மரங்கள் ரோமங்கள், கால் நகங்கள்லாம் யானை ஒட்டகம், எலும்பெல்லாம் மலை அப்படின்லாம் கூறுவது புரியாத வர்ணனையாக தோன்றலாம். இதையெல்லாம் லிட்டரலாக எடுத்துக்கக்கூடாது. உதாரணமாக பகவானோட முதுகு அதர்மம்னா அதர்மம் ஷுட் பி அபேண்டன், அதை தூக்கி தள்ளிடணும், அதை விட்டுடணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். விராட் புருஷ வடிவில் உள்ள எல்லா பிரபஞ்சங்களையும் அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும்
தனக்கு ஒவ்வொரு அங்கமாக கொண்டு பகவான் காட்டுவது பகவானோட திருமேனிக்குள்ளே எல்லாமே அடக்கம்னு காட்டுறதுக்காக, யாவற்றையும் தன்னுள் கொண்டவராக அவரை தியானிக்கிறதுக்காக அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இந்த 10வது ஸ்லோகத்தில் பாருங்கோ எப்படி சொல்கிறார், அந்த விராட் வடிவத்தோட அந்தராத்மாவாக இருக்கிறவரே, தோஷங்களே இல்லாதவரே, விமலாத்மனே அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, சுத்த சத்துவமூர்த்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது நம்ம இப்போ பார்த்தோமே அந்த மாதிரியான தோஷங்கள், அசுரர்களை அவர் தாங்கின்னு இருக்கார், ரோமங்களை தாங்கின்னு இருக்கார், அப்புறம் அதர்மத்தை அவரோட முதுகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட எந்த தோஷமும் அவரை அண்டாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்மாழ்வார் ஆவிசேர் உயிரின் உள்ளாய் யாதுமோர் பற்றில்லாத பாவனை அதனை கூடில் அவனையும் கொள்ளலாமே என்று சொல்கிறார்.